நான் இதே தனுஷை வந்து திருடாத்திரியில் தான் முத நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேள்விகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள் குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேல இருந்த அந்த திறமையின் மேல இருந்த நம்பிக்கையில. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடித்தேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவர் என்னை நடிக்க கூப்பிடல, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்துல இருந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதுல குறிப்பா வந்து அந்த படத்துல தனுஷ் சார் வந்து அந்த உடம்பை வந்து ஒரு 6 பேக் மாத்தி அதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்கு. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நான் 12 வயசுல இருந்து மேடைகள்ல மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுல இருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் வந்து திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் வந்து ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனால் நான் எப்போதும் நம்புறது வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வறுத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ் அவரு, அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் வெளியேறிட்டாரு. பட் அவங்க 2 பேர் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க நீங்க இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்துல நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்களை நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை எங்கள் நான் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்தில் நான் இந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணால் போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்களில் ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் பிஜேபி திட்டங்கிட்டு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக இதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல.
இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூட எல்லாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவா லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டா ஒரு டீமா ஒர்க் பண்றது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபிலிம். எல்லா படங்கள்லையும் நம்மளால இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் எவர் ஹி இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஆனா அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸா அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னா கரெக்டா ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஒரே டைமிங்ல கதை சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப்ட் ஹிம். அண்ட் ஒரு ஒரு ஆக்டராவோ ஒரு டைரக்டராவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். நம் தனுஷ் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்கு கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹி செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல, பட் தனுஷ் வந்து ஹி டுக் டு அண்டர் ஹிஸ் விங். அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சிருப்பாரு. So that has given him a lot of confidence, I feel. And கருணாஸ்க்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த 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 படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்ட் படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு 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 வைப் இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் ஐம் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. I think you both should plan a film together. நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்ன எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார், சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்ஸ் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னோடய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி
ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏ ஆகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசர் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 டைம் ஷார்ட் ஆகுதுனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி, பிரேமலை விட பெருசா போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னா. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர். அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க. நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோ. போங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டா, அம்மா என்னை இவர் கூட போட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுது, இந்த படம் காமெடியாது அப்படின்ட்டான். கூட நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா. உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19th எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் இருக்க டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்று எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருக்குன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார்.